அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். ஜென்சி பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக இருக்காங்க, சகிப்புத்தன்மை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டிசம் குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஹைலி எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நானும் தான். எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறனோ அப்போ எனக்கு கையோட இந்த இடம் வந்து வலிக்கும். காப்பு காய்ச்சி போய் வருவாங்க. எப்பெல்லாம் வந்து கோபம் வருதோ அப்பெல்லாம் இங்கே கடிச்சிருவாங்கன்ட்டு. கடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் வரதையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எனக்கு இங்கே வலிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரீம் பெயின் அவங்களுக்கு இங்கெல்லாம் வருது. குழந்தை ரொம்ப கோபம் வரும்போது வந்து ப்ரைவேட் பார்ட் டச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகும்போது டச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன மைன்யூட்டான சவுண்டு, கடிகாரம் ஆடுற சவுண்டு, லைட்டாக கையில் எதையாவது வச்சு அந்த சவுண்டுக்கு ஆட்டிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி சவுண்ட்ஸை கேட்குறதும் இருக்காங்க. அப்போ இதே தான் வந்து சென்சரி. ஒரு எமோஷன் வந்து ரொம்ப அதிகமாகும்போது உங்களுக்கு உடம்போட ஒரு பார்ட்டு வலிக்கும், இல்லைன்னா கூசும். நீங்கள் சொன்னீங்க ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கணும். அப்படி தெரிய ஆரம்பிக்கலைன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? சார், வித்தியாசம் தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது ஜென்ரலாக நடக்காது. அதாவது உங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையோட அளவை பொறுத்து கிடைக்கிற ரிசல்ட்டில் வேணால் வித்தியாசம் தெரியலாம். ஆனால் அந்த மருந்து வேலை செய்யறதுங்கிறதுக்கான சிம்டம்ஸ் நம்மளுக்கு வந்து 100% கிடச்சிடும். அதாவது எப்படின்னா, இது வரைக்கும் பயந்துட்டு இருக்கிற குழந்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயப்படும், கோபப்படுற குழந்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோபப்படும், ஸ்ட்ரெஸ் ஆகிற குழந்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுகும். அப்போது மருந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து அதிகமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் அதிகமாக வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்னாலே 100% வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ரொம்ப ரேராக ஒரு 2 குழந்தை 10 நாளில் பேசினாங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இது நடக்காது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வந்து வேண்டாம். எனக்கே அது ரொம்ப ஆச்சரியம்தான். அப்படியா, நிஜமாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 6 மாதம் 5 மாதமாவது ஆகும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியான விஷயமா இருந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 11 மாதம் 12 மாதம் கழிச்சு பேசுகிற குழந்தைங்களும் இருக்காங்க. வந்து உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கான டைம் பீரியட் வந்து குழந்தை வேரி ஆகலாம். அது அந்த குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸ் அதிகமாகிறதுலேருந்து தெரியும். அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். மருந்து கொடுத்ததும் அந்த எமோஷன் அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் தான் குறைய ஆரம்பிக்கும். ஆமாம், உங்களுக்கு அதாவது பழைய பதிவுகள் எல்லாமே வெளியே போகும். ஜென்ரலாக ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்க 1 வயசுலேருந்து பண்ணது எல்லாமே திரும்ப பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. 1 வயசில் இந்த ரைம்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை பாடுறாங்க. 1.5 வயசுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, கட்டில் கடியில் போய் ஒழிஞ்சுக்குவாங்க, அதை பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு தடவை ஒரு இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா அது உள்ளேயே தான் போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு ஆகாய பதிவுகள்னு சொல்கிறாங்கல்ல. நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சு தான் இருக்கும். அந்த பதிவுகளை வெளியேற்றுறது அப்படிங்கிறது தான் அதிகரிக்கிறது. அப்போ அதிகரிக்கும் போது அந்த பதிவுகள் எல்லாமே அவங்கள விட்டு வெளியே போகும். ஸோ எல்லாமே அதாவது ஒரு சில மருந்துகளை எடுத்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ரிவர்ஸ் போயிட்டு தான் வருவாங்க. ஒரு 10 வயசு குழந்தையெல்லாம் வர்றாங்கன்னா, இந்த அளவுக்குலாம் இருந்தாங்க, அன்றைக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தாங்க, அன்றைக்கி இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹைப்பராக உட்காரவே மாட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் இல்லை, சரியாயிட்டாங்க, இதெல்லாம் தான் இப்போ கம்ப்ளைண்ட்டு, இதை மட்டும் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கு எல்லாமே ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாமே திரும்ப ஃபேஸ் பண்ணிட்டு பேக் போயிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அது அந்த பதிவுகள் எல்லாமே அவங்கள விட்டு வெளியேறும்போது அது எல்லாமே திரும்ப பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தை வேரி ஆகும். ஆனால் இப்போ நம்ம பதிவு பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து பின்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கி பாதி பேர் வந்து நம்ம சொல்கிறது பொய்யுங்களா, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ 20 வருஷத்துக்கு அப்புறமோ கண்டிப்பாக இந்த பதிவுகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். உணர்வுகள் அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொன்னது கூட நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்தது, சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்ட்டு. அதாவது உணர்வுகள் அதிகமாகுதுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். இப்போது ஜென்ரேஷன் வந்து அந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல. சென்சிட்டிவ் ஆனவங்கன்னு என்ன? அவங்கள ஏதாவது சொன்னால் பொஸ்க்குன்னு அழுதுருவாங்க, இல்லை கோபப்படுவாங்க.
அதாவது அழுகிறவங்கள சென்சிட்டிவ்னு சொல்லிடுறோம், கோபப்படுறவங்கள ரொம்ப கோபக்காரங்கன்னு சொல்லிடுறோம், பயந்தவங்கள பயப்படுறவங்கன்னு சொல்கிறோம். அது எல்லாமே இப்போது பொதுவாகவே ஒரு தாட் வந்து இருக்குது, ஜென்சி பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக இருக்காங்க, சகிப்புத்தன்மை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 90s கிட்ஸாக இருக்கிற எங்களுக்கு இருந்த சகிப்புத்தன்மையை விட அவங்களுக்கு கம்மியாக இருக்குது தானே, அப்போ அவங்களுக்கு உணர்வுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாமா? அதைத்தான் நான் சொன்னேன், வேறு எதுவுமே இல்லை. அப்போ அடுத்தடுத்த 10 வருஷம் ஜென்ரேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உணர்வுகள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஒரு லிமிட் வரைக்கும் அதிகமாகும்போது அது வந்து ரொம்ப பிடிவாதம் கோபங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு சில உணர்வுகள் அதிகமாகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் கேட்டகரியில் வர்றாங்க. இப்போ நீங்கள் மருந்து கொடுத்ததும் உணர்வுகள் வந்து அதிகமாகுதுல்ல, அப்போ பேரண்ட்ஸ் எதுவும் பயந்துட்டு ஐயோ இருந்ததுக்கு இப்போ ரொம்ப அதிகமாயிட்டான்னு எதுவும் சரி, சொல்லியிருக்காங்க? எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் 1 மணி நேரம் எல்லாமே சொல்லி தான் கொடுக்குறேன். இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் நடக்கும், இதெல்லாமே பாசிட்டிவ் சைன். நடக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. அதாவது ரொம்ப ரேர் அது. இப்போ ஒரு 1000 குழந்தைக்கு கொடுக்குறேன்னா ஒரு குழந்தைக்கு எந்த வித்தியாசமே தெரியாமல் போகும். எல்லாமே எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படி நடக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. நடக்க வரைக்கும் நல்லது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பழைய உணர்வுகள் அதிகமாக திரும்ப வருதோ, எந்த அளவுக்கு அவங்க ஹைலி எமோஷ்னலாக ஆகுறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து அன்கண்ட்ரோலபிளாக அலறாங்களோ, அதாவது அவங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்க குணமடைவாங்க. ஸோ இது நடக்கணும். நடந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ண வேண்டாம். நடந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தா நம்ம வேலை பார்க்க முடியாது. நடக்கலைன்னா கால் பண்ணுங்கள். அப்போ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு எமோஷன் வந்து எல்லா எமோஷனையும் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா எமோஷன்ஸுமே வெளியே வரும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்கள பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும். பேசி ஏதாவது ஒரு எமோஷன் தான், அதாவது சப்ரஸ் பண்ணுறதுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆட்டிசம் பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரியும். ஒரு சில டைம் வந்து ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பயம் அப்படியே போய் பயமே இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஓடுறது குதிக்கிறதுன்னு இருப்பாங்க. ஒரு 6 மாதம் அப்படி இருப்பாங்க. திரும்ப இன்னொரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. அதாவது ஒரு எமோஷன் அதிகமாகி இன்னொரு எமோஷனை சப்ரஸ் பண்ணிடுறது. அந்த மாதிரி எப்போவுமே ஒருத்தருக்கு வந்து ஒரு எமோஷன் தான் மற்றதையெல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னா அந்த எமோஷனுக்கான மருந்து கொடுக்கும்போது தான் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஏதாவது இருக்குமான்னு பார்க்கணும். அப்படி கொடுத்தும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த மருந்து ஒர்க் ஆகலைன்னு தான் அர்த்தம். அதாவது இது வந்து என்னென்னா ஜென்ரலான விஷயம் கிடையாது. அதாவது எப்படின்னா இந்த கண்டென்ட் இருக்கிறதுனால இது போய் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை கிடையாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஸோ நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே செய்கிறது தான். நீங்கள் ஆட்டிசம்க்கு வந்து 2 காரணங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒன்று வந்து எமோஷன் வைஸ் வரும், இன்னொன்று வந்து சென்சரி ப்ராப்ளம்ஸ் பற்றி. எமோஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பேசிட்டோம். அடுத்து சென்சரி ப்ராப்ளம்ஸ்னால் அது எப்படி இருக்கும்? என்ன? இல்லை சார், உங்களுக்கு சென்சரி அப்படிங்கிறதே எமோஷன்ஸ்னால வர்றது தான். அதாவது ஒரு எமோஷன் ரொம்ப அதிகமாகும்போது திரும்ப எதை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். ஒரு எமோஷன் ரொம்ப அதிகமாகும்போது சென்சரி அப்படிங்கிறதுக்கு அது வழிவகுக்குது. அதாவது இப்போது நான் வந்து ஜென்ரலாக சொல்லியிருந்தேன், ஆட்டிசம் குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஹைலி எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நானும் தான். ஸோ இப்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறணும், சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கலாம். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறனோ அப்போ எனக்கு கையோட இந்த இடம் வந்து வலிக்கும். ஆனால் அது அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு நான் காலேஜ் செகண்ட் இயர் போகும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், நாங்களாம் டென்ஷன்னு சொல்லுவோம். டென்ஷன் ஆனால் இந்த இடம் வலிக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்து உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அந்த வலியே வரும். லைட்டாக நடக்கிற டென்ஷனுக்கெல்லாம் கிடையாது, உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்க்கு போகும்போது வரும். அப்படி இருக்கும்போது இந்த வலியெல்லாம் நம்ம கவனிக்கிற மனநிலையில் இருக்க மாட்டோம். ஸோ இப்படி அழுத்திட்டே நம்ம வந்து அதை தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருப்போம். ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, என்ன நமக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகினாலும் இங்கே வலிக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு மேலே அதை பற்றி பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் எனக்கு இருக்குது, அவ்வளோதான். நம்ம பசங்களை இந்த மாதிரி பசங்களை நிறைய பார்க்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கையில் காப்பு காய்ச்சி போய் வருவாங்க. இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து எப்பெல்லாம் அதிகமாக வந்து கோபப்படுறாங்களோ, எப்பெல்லாம் அதிகமாக பயப்படுறாங்களோ, எப்பெல்லாம் அதிகமாக எக்ஸைட் ஆகுறாங்களோ, எல்லாருமே கிடையாது, ஒரு சில குழந்தைங்க எல்லா எமோஷன்ஸ்க்கும் எல்லா குழந்தைங்களும் கடிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கு கடிப்பாங்க. இது எதுவுமே ஜென்ரலான விஷயம் கிடையாது.
அந்த குழந்தைக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறேன். காப்பு காய்ச்சி போய் வருவாங்க, எப்பெல்லாம் வந்து கோபம் வருதோ அப்போல்லாம் இங்கே கடிச்சிருவாங்கன்ட்டு. கடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் வரதையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எனக்கு இங்கே வலிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரீம் பெயின் அவங்களுக்கு இங்கெல்லாம் வருது. ஸோ அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அந்த பெயினை காம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கடிக்கிறாங்க. அப்போ இதே தான் வந்து சென்சரி. ஒரு எமோஷன் வந்து ரொம்ப அதிகமாகும்போது உங்களுக்கு உடம்போட ஒரு பார்ட்டு வலிக்கும், இல்லைன்னா கூசும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து சென்சரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஜென்ரலாக இருக்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் மோஸ்ட்லி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும்போது எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஸ்கின்னை பாதிக்கிற ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே, அதாவது மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடையாது, மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரனுக்கு வந்து இருக்கும். ஒன்று வந்து ஸ்கின் வந்து சென்சிட்டிவிட்டியே வந்து லாஸ் ஆயிரும். அப்படி லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அடிபட்டா வலி தெரியாது, கீழே விழுந்தா ரொம்ப அடியாக இருக்கும், இப்படி தொடச்சி விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சென்சிட்டிவிட்டி வந்து லாஸ் ஆகிறது அப்படிங்கிறதும் நடக்கும். அதே மாதிரி இந்த ஏன் பையனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெயிலில் நடக்கும்போது எங்களோட முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டோட வாசல் பார்த்தீங்க அப்படின்னா, பாதி வாசல் வந்து ரூஃப் இருக்காது, சும்மா இருக்கும். அதில் அவன் நடப்பான், மத்தியானத்தில் நடப்பான். ஐயோ நடக்காது அப்படின்னு நம்ம போய் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நமக்கு கால் வந்து சுடும். அவனுக்கு அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறதே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, அதாவது அவங்க ஒன்று ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறது, ட்ரெஸ் போட்டாலே கலட்டி போட்டுறது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் ஈரம் பட்டா போட்டுக்க முடியாமல் போகிறது, இல்லை கொஞ்சம் கிராண்டாக பார்ட்டி வேர்ஸ், ஷெர்வானி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடும்போது குத்தும் போட்டுக்கணும், நமக்கும் குத்தும் தான், ஆனால் அந்த குத்துறதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்போ ஸ்கின் ஃபுல்லாக அந்த கூச்சம் இருக்கிறதுனால தான் அவங்க ட்ரெஸ்ஸே போட்டுக்க முடியாமல் இருக்காங்க. ஈவன் நம்ம மெடிசன் எடுக்கும்போது ஓரளவுக்கு போட்டுக்க மாட்டேன், இந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ் மட்டும்தான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க ஒரு 4 மாதம் சுத்தமாக ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த எமோஷன் பீக்குக்கு போய் அந்த பதிவுகள் எல்லாமே வெளியே போகும். அப்படி வெளியே போகும்போது ஒரு 3 மாதம் 4 மாதம் போட்டுக்கிறதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. இது ஜென்ரல் கிடையாது, ரொம்ப ரேராக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு எமோஷனுக்கும் தகுந்த மாதிரி தான். நான் போன டைம் இது கூட சொல்லியிருப்பேன், அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டீப்பான ஒரு ஐடியா கிடையாது. போன டைம் வீடியோ பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ளே நடக்குதுன்னு தான் தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. குழந்தைங்கள பார்க்க நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாம். அடிக்கடி ப்ரைவேட் டச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்கேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதை அடல்டரி இஷ்யூஸோட பார்த்து ஒரி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வந்து அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறாங்க பேரண்ட்ஸ். ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக 1.5 வயசு குழந்தையிலேருந்து 15 வயசு பையன் வரைக்கும் யாராக இருந்தாலுமே இதை பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வலியோ, கூச்சமோ, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ, ஒரு சில குழந்தை ரொம்ப கோபம் வரும்போது வந்து ப்ரைவேட் பார்ட் டச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகும்போது டச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு எமோஷன் ஜாஸ்தி ஆகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு வகையான டிஸ்கம்ஃபர்ட் ஆக போகத்தான் அவங்க வந்து டச் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட்டான சவுண்டையெல்லாம் கேட்பாங்க. அதாவது ஒரு எமோஷன் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு இந்த 2 பீக்குக்குமே போகும், சவுண்ட் சீக்கிங்கும் இருக்கும். சின்ன சின்ன மைன்யூட்டான சவுண்டு, கடிகாரம் ஆடுற சவுண்டு, இல்லாட்டி லைட்டாக கையில் எதையாவது வச்சு அந்த சவுண்டுக்கு ஆட்டிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி சவுண்ட்ஸை கேட்குறதும் இருக்காங்க. இதுவே சவுண்டு கொஞ்சம் அதிகமாகும்போது அதை தாங்க முடியாமல் காதை பொத்திக்கிறது, சவுண்டுக்கு பயப்படுறது அப்படிங்கிறது வேறு, சவுண்டு இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது வேறு. இந்த குழந்தைங்களுக்கு 2மே இருக்கும். இது 2ல் அவங்க எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதுவுமே எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது வர்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்மெல்லும் அப்படி தான். ஸ்மெல்லே தெரியாத குழந்தைங்களும் இருக்காங்க, ஸ்மெல் சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸ்மெல் சீக்கிங்கும், அதாவது இந்த பவுடர் ஷாம்பு எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் எதை பார்த்தாலும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, சாப்பிட்ற பொருட்களை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, நம்ம ஹியூமன்ஸை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, விஷன் சீக்கிங் இருக்கும், ஏதாவது வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, லைட்டெல்லாம் நமக்கு லைட்டை பார்க்க முடியாது, கூசும், அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷனும் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிங் இல்லை அப்படின்னா ஒரு கூச்சம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அந்த பார்ட்டில் ஒரு பிரச்சனை. இப்போது உங்களுக்கு இந்த கையில் ஏதாவது பிசு பிசுன்னு பட்டுதுன்னா உடனே தொடச்சிக்கிறது, ஆக்சுவலாக இந்த கையில் பிசு பிசுன்னு பட்டுனா உடனே தொடச்சிக்கிறது அப்படிங்கிறதும், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால உங்களுக்கு கடிச்சிக்கிறதும் அப்படிங்கிறதும் சேம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற எமோஷனால் வர்றது தான். இப்போ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா,
இந்த திருநீர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொட்டால் ஒரு கூச்சம் இருக்கும். இதெல்லாமே எனக்கு முன்னாடி இருந்தது. இந்த வலியும் சரி, திருநீர் மாதிரி தொடும்போது வர கூச்சமும் சரி முன்னாடி இருந்தது. மெடிசன் வந்து ஒரு 1.5 வருஷம் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் சரியாயிருச்சு. இப்போ சில குழந்தைகள்லாம் வந்து மண்ணுக்கே போகாதுங்க, மண்ணில் கால் வைக்கவே வைக்காதுங்க, செருப்பு போட்டு தான் கால் போகும், கூச்சம்தான். ஈரத்தில் கால் வைக்காதுங்க. காலில் வர்ற கூச்சம். இப்போ கையில் வந்து ஸ்டிக்கி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. அதாவது ட்ரை ஐட்டம் எல்லாம் சாப்பிடுவாங்க, தோசை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதே அந்த தோசையை வந்து சட்னியில் தொட்டு சாப்பிட மாட்டாங்க, உடனே தொடச்சிக்குவாங்க. உதட்டை சுற்றி பட்டுதுன்னா உடனே தொடச்சிக்குவாங்க. அது அந்த இடத்துல ஸ்டிக்கியாக ஒட்டும்போது அவங்களால தாங்க முடியாத கூச்சம்தான். ஸோ இந்த சென்சரி அப்படிங்கிறது ஒரு எமோஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அந்த பார்ட்டில் வரக்கூடிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட், கூச்சம், வலி அப்படி சொல்லலாம் நம்ம. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சென்சிட்டிவிட்டி லாஸ் ஆகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது எந்த மாதிரி இருந்ததுனாலும் அந்த சென்சரி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது அப்படிங்கிறது உடனே நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது உங்களுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது தான் அந்த சென்சரி அப்படிங்கிறது. ஏன்னா சென்சரியாக மாறுதுனாலே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் அர்த்தம். எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ அந்த எமோஷன்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த சென்சரி இஷ்யூஸ்னு சொல்லாமா? ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் அதிகமாகவும் இருக்கும்போது சென்சரியை கிரியேட் பண்ணுது. இப்போ சிலர்லாம் வந்து நகம், பொதுவாக எல்லாருமே நகம் கடிப்பாங்க, ஆனால் சிலர்லாம் வந்து இந்த சுற்றி இருக்க தோல் முதற்கொண்டு எல்லாமே கடிச்சு வச்சுருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நகம் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, வாயில் விரல் வச்சுக்கிட்டு. அதெல்லாமே இதுக்கான. சார் இப்போது நான் வந்து இதை ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்து அதாவது எமோஷன்ஸ் அதிகமாகிறதுனால வலிக்கிறதுனால தான் கடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஏதாவது அப்படி ஆயிருக்குதா? சரி, பர்சனலாக எனக்கு ஆயிருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது சில பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கால் கூசும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தொடை பகுதிகளில் வலிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, தலை உடனே ஒரு மாதிரி பாரம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே டைப் ஆஃப் சென்சரி தான். அதாவது அந்த எமோஷன் பீக்குக்கு போகும்போது நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஒரு மாற்றம் நடக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அப்படிதான். அப்போ இந்த கையில் நகம் கடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி கிளைண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான், கையை பார்க்கும்போது தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம்னு எனக்கு தெரியுது. அப்போ கடிக்கும்போது அவங்களுக்கு வலி உணர்வு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, தன்னை அறியாமையே செய்கிறாங்க. அதுக்குமே எமோஷன்ஸ் தான் காரணமாக இருக்குது. எமோஷன்ஸ் இல்லாமல் நம்ம இல்லை இல்லையா சார்? நம்ம எமோஷன்ஸ் இல்லாத நம்ம வந்து வெறும் பிண்டம் தான். அப்போ எமோஷன்ஸ்னால தான் நம்ம வந்து இப்படி இருக்கோம். அப்போ எல்லாரோட எமோஷன்ஸும் சேம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கும் எல்லாரோட எமோஷன்ஸும் சேம் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா அதிகமான எமோஷன்ஸ். யாருக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து அவங்க வந்து வேரி ஆவாங்க. பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே எதுவுமே தெரியாமல் தான் பிறக்குதுங்க. அது எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டுனா பிடிக்குது? நம்ம இந்த இதே வச்சுக்கலாமே, எமோஷன்ஸும் சென்சரியும் அதிகமாக இருக்கவங்கள பற்றியே பேசலாம். ஒரு பாட்டுக்கு மட்டும் பிடிக்குது, ஒரு விளையாட்டு மட்டும் விளையாட பிடிக்கும், அது எப்படி அவங்கள ஈர்க்குது அந்த ஒரு விஷயம் மட்டும்? சார் அதுதான் யூனிவர்ஸோட சீக்ரெட். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? அப்போ எனக்கு இருக்கிற எமோஷன்ஸ்க்கு ஒருத்தருக்கு சன்செட் பிடிக்கும், இவங்களுக்கு வந்து பகல் நேரம் தான் ரொம்ப பிடிக்கும், ஈவினிங் ஆனாலே டல்லாகிடுவாங்க அப்படிம்பாங்க. சிலர் வந்து டல்லாக இருப்பாங்க, ஈவினிங் ஆனால் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஜனங்களோடு இருக்கிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு பாட்டு பிடிக்கும், ஒருத்தர் எப்போவுமே நீட்டாக. இப்போ ஒரு கிளாஸ்லேயே போய் பாருங்களேன், சில பொண்ணுங்க எப்போவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க அதையெல்லாம் சுத்தமாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வீட்டு வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம யாருக்கு எந்தெந்த எமோஷன்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து அவங்க அப்படி இருக்காங்க. அப்போ பிறக்கும்போதே எமோஷன்ஸோட தான் பிறக்குறாங்கன்னு சொல்றீங்க? எமோஷன்ஸ் இல்லைன்னா நம்ம வெறும் பிண்டம் தானே. இல்லை, பிறக்கும்போதே குழந்தைகள் கண்டிப்பாக. இப்போ ஒரு குழந்தை ராத்திரி எல்லாம் அழுது, ஒரு குழந்தை ராத்திரியில சமத்த தூங்கிடுது. பயம் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நைட்ல நிறைய அலறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமன் தேவைப்படுற குழந்தைங்க, அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கமெண்ட் இருப்பாங்க, கீழே வச்சு அழுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பீப்புள் சீக்கிங் இருக்குது. எல்லாமே எமோஷன்ஸ் தான் சார்.